ஹாய் யூஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். திஸ் இஸ் மதுரை ஆல்ரவுண்டர்ஸ். வணக்கம். ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் பெரிய விஷயம் சொல்ல விரும்பல. மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு 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 சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். எதை பற்றி பேச போகிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. உலகத்தில் ஏழை பணக்காரன், அழகு கருப்பு, பெரியவன் சின்னவன் எதுவுமே நினைக்காமல் பழகிற ஒரே பழக்கம்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இதில் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அவ்வளோ பெரிய வித்தியாசமாக, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட உன் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் பிறந்தது 1983. அந்த 83லேருந்து ஒரு 10-15 வருஷம் கழித்து ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸோட பசங்க ஒன்றா சேர்றோம். அந்த ஏரியாவில் ஒன்றா சேர்ந்து நாங்கள் எல்லாம் அந்த டவுசர் போட்ட காலத்துலேருந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோலி குண்டு, சீட்டு, பிள்ளையார், கோலி, இந்த மாதிரி அந்த செல்ஃபோன் இல்லாத காலத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோங்க. அப்படி சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் அனலைஸ் பண்ணோம். அப்போயே ஒருத்தர் ஸ்கூலில் ரொம்ப க்ளோஸாக நல்லா பழகி மாப்பிள்ளை நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா ஸ்கூல் முடிஞ்சோன்னா அவன் இப்போ காலேஜுக்கு போனோன்னா வேறு எங்கிட்ட போயிடுறான், நம்ம வேறு எங்கிட்ட போயிடுறோம். ஒரு சில பேர் காலேஜில் போய் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு எங்கிட்ட போயிடுறான். அப்புறம் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக மறந்துடுறாங்க, அதை விட்டுடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த நாங்கள் அந்த சின்ன பிள்ளையில் அந்த டவுசர் போட்ட காலத்துலேருந்தே நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இருந்தே நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருந்துட்டு அப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். ரைட் என்னடா இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு என்னென்னா, லைஃப்பில் மாப்பிள்ள நம்ம எந்த கஷ்டப்பட்டு எங்கே வேலைக்கு போனாலும் சரி, எந்த ஊரில் போனாலும் சரி, வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சபதமாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம். மாப்பிள்ள நம்ம என்றைக்காவது கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சதில் தான் நாங்கள் முடிவு பண்ணது. ஒவ்வொரு நியூ இயர் 31 நைட்டு நம்ம எல்லோரும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 1999 இருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ 21 வருஷமாக நாங்கள் ஒரு நியூ இயர் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 to 6 கைஸு. இது உண்மையிலே நான் கர்வமாக சொல்லிக்கிறேன். இது எங்களோட சாதனை தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சூசைட் பண்ணிக்கிறது, சைக்கோவாக மாறிடுறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு அவனுக்கு உண்மையிலேயே ஒரு உண்மையான நண்பன் இல்லை அப்படிங்கிறது தான் நிசப்தம். எக்ஸாம்பிளுக்கு என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு திடீர்னு லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 2 monthஸில் பார்த்தா அந்த பொண்ணு இல்லை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுச்சு. உடனே இவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சைக்கோவாக மாறி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி கிட்டத்தட்ட அப்படியே சூசைட் ஸ்டேஜுக்கு வரைக்கும் போனப்போ தான் நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே மாப்பிள்ள விடுடா, என்னடா அப்போலே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, அதுக்கு போயிட்டு நீ என்னடா இவ்வளோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அப்படி இப்படின்னு ஓட்டி அவனோட மைண்டை சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டேஜில் அவன் அதிலேருந்து ரெக்கவரி ஆகி இன்றைக்கி அழகான ஒரு ஒய்ஃபையும் அழகான ஒரு குழந்தையும் வச்சு லைஃப்பில் செம்மையாக செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்கான். இதை எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த ஒரு விஷயத்தை அவன் அந்த லவ் ஃபெயிலியர் ஆன டைமில் அவன் மிஸ் பண்ணி தப்பாக முடிவு எடுத்து அவன் சூசைட் பண்ணிக்கிறான் பாருங்கள். இந்த ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்திருந்தால் இவன் அதிலேருந்து தாண்டி அவனோட லைஃபே வேறு மாதிரி இருக்கும்.
இது தெரியாமல் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி ஒரு பாதையில் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கர்வம் தாங்க. கண்டிப்பாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 21 வருஷமாக வந்து நாங்கள் ஒன்றாவே இருக்கோம். எவ்வளவோ சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஃபேமிலி அது எல்லாத்தையும் தாண்டி அந்த நியூ இயருக்கு மட்டும் வந்து நாங்கள் கரெக்டாக வந்து மீட் பண்ணிடுவோம். இந்த தடவை நியூ இயரை வந்து கொடைக்கானலில் நான் வந்து போய் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே போகும்போது வந்து எல்லாரோட உட்காந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்னால நான் வந்து வீடியோஸ்லாம் அவ்வளோ கிளியராகலாம் வந்து எடுக்கல. சும்மா நாங்கள் என்ஜாய் பண்ணதை உங்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்களும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமே அப்படின்றதுக்காக ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். அதை பாருங்கள். Mayan bo tong tong lele Mayan bo tong tong lele இப்பற மாதிரி இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கு. ஹைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இவாட்னா ஒரு ஹைட் பத்தாது ராஜேஷ். பின்னாடி ஃபால்ஸ் இருக்குடா. இப்படி வாடா செல்ஃபி ஸ்டிக் எடுத்து Mayan வேற அதை வச்சு எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லாட்டே இது கொண்டானே இந்த பக்கம் ஆயிட்டு Mayan bo tong tong lele Mayan bo tong tong lele Mayan நாங்கள் தங்கியிருந்த ரூமை பார்க்கலாம் வாங்க, உள்ளே போகலாம். இது ஒரு அருமையான ரிசார்ட்டு பாருங்கள். இந்த பார்க் ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, தனியாக வந்தாச்சு. இனிமேட்டு தான் என்னுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க. பாருங்கள். நாங்கள் எந்த நியூ இயர் வந்தாலும் முக்கியமாக ஒரு விஷயத்தை கொண்டு வரோம்னா அது இந்த பெட்டி தான்.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜே மிக்ஸோடு சேர்ந்து சும்மா வால்யூம் ஃபுல் எஃபெக்டில் சும்மா பட்டையை கிளப்போம். ஸ்பீக்கரு பேஸுன்னு சொல்லி இதோட எஃபெக்டே வந்து அடி இந்த ஏரியாவே அதிரடிக்கும். இந்த டப்பா ஃபுல் பேஸோட செம்மையாக இருக்குங்க. இதை வச்சு தான் வந்து நாங்கள் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுறது. எங்களுக்கு ஆட தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த மியூசிக் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இப்போ நாங்கள் இருக்கிறது லேக் ஏரியா. ஐயோ, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா என்ன சீசன்றீங்க, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஸி கிளைமேட்டு, சான்ஸே இல்லை. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஐயோ, அந்த லேக்கோட வியூவும் அந்த க்ளவுட்ஸும் வந்து டோட்டலாக கவர் பண்ணுறது சான்ஸே இல்லை. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை விட்டு கிளம்பவே முடியல. அப்படியே போய் பெட்டில் ஒரு சாஞ்சோன்னு வச்சுக்கோங்க. செம்மங்க. ஓகே, இன்றைக்கி நைட்டு எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம்னு பாருங்கள். என்னங்க பார்த்தீங்களா, எவனுக்குமே டான்ஸ் ஆட தெரியாது, இது பண்ண தெரியாது. ஆனால் சும்மா அந்த பாட்டை போட்டுக்கிட்டா அப்படி இப்படி இப்படி இப்படின்னு இது பண்ணிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். தயவுசெய்து நீங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ எங்கேயோ உங்கள் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பேசுகிறத போக கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் போட்டு ஒரு நாள் சந்தித்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி பாருங்கள். அதோடய ஃபீலிங்கே வந்து தனிங்க. அதை பண்ணணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போட்டிருக்கேன். அதனால் தயவுசெய்து இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. தயவுசெய்து உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுங்கள், அவங்களோட சந்திங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அது மூலமாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அன்டில் பாய் ஃப்ரம் மதுரை ஆல்ரவுண்டர்ஸ். பாய். வெயிட் 1 minute. முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் பட்டன் இருந்துச்சுன்னா பெல்லை அழுத்திடுங்க. பிகாஸ் அடுத்த வீடியோவில் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காட்டணுன்ட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கொஸ்டின்ஸை வந்து எல்லார்ட்டையும் ரைஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்டா, ஒய்ஃபா? லேடிஸில் வந்து ஹஸ்பண்டா, தோழியா? இந்த கொஸ்டினுக்கு ஒரு வித்தியாசமான ஆன்சர் வரும்னு எதிர்பார்க்குறேன். அந்த வீடியோவை உங்களுக்கு அடுத்து போட்டுருக்கேன். ஸோ மறந்துடாமல் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக இருக்கும். பாய்.